கடலைப்பருப்பும் கத்திரிக்காயும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சுவையான கடையில் செஞ்சு பாருங்கள். குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 4 குட்டி கத்திரிக்காவை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பத்தை தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல் சேர்த்து அரைச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 6 விசில் வச்சு இறக்கிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, காஞ்ச மிளகா, பெரிய வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மேஷரை வச்சு நல்லா மசிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு வதக்குனதையும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சுவையான குழம்பு ரெடி.